நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக ஓடிட்டே இருப்போம். அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் சரி, இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஓடிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து நிற்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட எந்த கேள்விக்கான பதிலுமே இருக்காது, அந்த கேள்விக்கான பதிலே இருக்காது. அப்போ தான் நம்ம தொலைச்ச அந்த வாழ்க்கையோட பக்கங்களை நினச்சி பார்க்கையில் சரி எல்லாம் பண்ணிட்டோம், நம்மளுக்கு நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்து நிற்கும். நம்மளுக்குன்னு ஒரு சேலரியான ஒரு ஜாபு, ஒரு பிஸ்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்து நிற்போம். அப்போ வந்து நம்மளை பற்றி என்ன அவதூறுகள் எது வந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை, அதில் நம்மளுக்காக நம்ம வாழ முடியல அப்படின்னா நம்மளை நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். உடனடியாக நம்மளே ரீபூஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது வரும் வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு அந்த ஃபீல்டில் இறங்கிடணும். ஆரம்பத்தில் நமக்கு சேல்ரி அதில் குறைவாக தான் வரும், அவமானங்கள் தான் அதிகமாக வரும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம சர்வைவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்தி அண்ட் வெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த லைஃப்பை. யாரோ ஒருத்தரை நம்பி ஒரு 30 வருஷம் வேலைக்கு போகிறதுக்கு தைரியம் இருக்கிற நமக்கு ஏன் நம்மளையும் நம்ம ஸ்கில்ஸையுமே நம்பி ஒரு 3 வருஷம் சர்வைவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோம்? நம்ம அடுத்த தலைமுறையும் இன்னொருத்தங்கிட்ட தான் அடிமையாக வேலைக்கு போகணுமா யோசிப்போம். ராங்காக போனால் அது நம்மளோட முடிஞ்சது, அடுத்த தலைமுறையே இருக்க வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை. எல்லாமே பேச்சுலராக இருக்கையில் ரிஸ்க் எடுத்து பார்த்துருங்க. ஃபேமிலி மேன் ஆகிட்ட ப்ராசஸ் இப்படி தான்.